இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதுவா இல்ல அதுவா. இந்த கதையே ஒரு வித்தியாசமா இருக்குல்ல. இதுவா இல்ல அதுவா. ஒரு குரு தன்னுடைய சீடர்களை எல்லாம் அழைக்கிறாரு. அழைச்சு, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குப்பா, அந்த சந்தேகத்தை நீங்க தான் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே சீடர்கள் எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. என்னங்க குருவே, எல்லாருடைய சந்தேகத்தையும் நீங்க தீர்த்து வைக்கிறீங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சந்தேகம் சொல்லி எங்ககிட்ட கேக்குறீங்க, அப்படி என்ன சந்தேகம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரே ஆச்சரியமா கேக்குறாங்க. அதுக்கு குரு சொல்றாரு, இல்லப்பா, நேத்து நான் தூங்கிட்டு இருந்தேன். தூங்கும்போது கனவுல நான் ஒரு பட்டாம்பூச்சியா இருந்தேன். பட்டாம்பூச்சியா இருந்தப்போ ஒவ்வொரு மலர்லயும் போய் தேன் குடிச்சிட்டு இருந்தேன். உடனே கனவு தெளிஞ்சிருச்சு, நான் ஒரு துறவியா இருக்கேன். இப்போ எனக்குள்ள சந்தேகம் என்னன்னா, நான் உண்மையிலேயே அந்த பட்டாம்பூச்சியா இருந்து என் கனவு தெளிஞ்சு நான் துறவியா இருக்கேனா, இல்ல நான் துறவியா இருந்து என் கனவுல அந்த பட்டாம்பூச்சி வந்துதா அப்படிங்கறதுதான் என்னுடைய சந்தேகமே அப்படின்னு சொல்லி குரு கேக்குறாரு. இதுக்கு சிசியர்கள் எல்லாம் குழம்பி போய், ஐயோ குருவே, என்ன குருவே இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க, எங்களுக்கு பதில் எதுவும் சொல்ல தெரியலையே. இப்போ நாம உறக்கத்துல காண்றது தானே கனவு, அப்போ உறக்கத்துல வரணும்ல, நீங்க பட்டாம்பூச்சியா இருந்ததுதான் கனவா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பட்டாம்பூச்சியா இருந்தது கனவா இருந்தா நான் விரும்பிய இடத்துல எல்லாம் போய் உட்கார்றேனே. இப்ப இந்த மலர்ல போய் உட்காரணும் அப்படின்னா இந்த மலர்ல போய் உட்காடுறேன், அந்த மலர்ல போய் உட்காரணும் அப்படின்னா அந்த மலர்ல போய் உட்காடுறேன். கனவு தெளிஞ்சோடனே நான் ஒரு துறவி ஆயிட்டேன். துறவி அப்படிங்கும் போது எல்லாத்தையும் துறந்துட்டு நம்ம ஒரு துறவியா இருக்கோம். இதுவே மனுஷ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, மனுஷன் இது மேல ஆசைப்படுறான், அது மேல ஆசைப்படுறான், அப்படி எல்லாத்துலயும் ஆசைப்படுறான் இல்லையா. இது இது கனவா அது கனவா எனக்கு ஒரு தொந்தரவாவே இருக்குப்பா அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு எல்லா சீடர்களும், குருவே இதுக்கு எங்களுக்கும் விளக்கம் தெரியல, இப்போ நாங்க என்ன சொல்றதுன்னு எங்களுக்கும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குரு சொல்றாரு, இரவில் கனவு காணும் போது பகலில் நடந்த எந்த நிகழ்ச்சியும் நினைவுக்கு வருவதில்லை. விழிப்பு நிலையில் கனவுகள் மறந்து விடுகின்றன. நினைவுகள் தான் முக்கியம் என்றால் பகலில் இரவில் கண்ட கனவுகள் ஓரளவுக்கு ஞாபகம் வரும். ஆனால் கனவிலோ பகலில் நடந்ததில் ஒரு இம்மி அளவு கூட நினைவில் இருப்பதில்லை. அதாவது உண்மையாக தூங்கச் செல்பவன் விழிக்காமல் தூங்கிக் கொண்டிருந்தால் அவன் கனவு காணும் கனவு உண்மையல்ல என்ற உணர்வே அவனுக்கு வராது அப்படின்னு குரு முடிக்கிறார். இந்த கதையோட அர்த்தம் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில கூட ஒரு பெரிய தூக்கத்துல காணும் தொடர் கனவாக ஏன் இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். மரணம் தான் நம்ம விழிப்பா இருக்கோம். காணும் கனவை எப்படி நம்ம விருப்பப்படி இயக்குவதில்லையோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் நம்ம விருப்பப்படி இயக்காம இருக்கணும். அது போறபடியே விட்டுறணும். அதுதான் நம்ம வாழக்கூடிய நல்ல வாழ்க்கை அப்படின்னு குரு சொல்லி முடிக்கிறார். இதுதான் இன்ற கதையினுடைய நியதி. நன்றி, வணக்கம்.